So sunk cost, if disappeared in future, for example, if a firm purchases a specialized equipment designed for a special plant, the expenditure on this equipment is sunk cost because it has no alternative use and its opportunity cost is zero. Sunk cost is also called as retrospective cost. அதாவது ஒரு ஃபேர்மில் ஸ்பெஷல் பிளான்ட்டை டிசைன் பண்ணி அந்த ப்ராசஸ்க்காக நம்ம வாங்கணும் அப்படின்னு சொன்னால் அதை வந்து வேறு ஆல்டர்னேட்டிவ் யூசஸ் வந்து அதுக்கு கிடையாது. ஸோ ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்ட் வந்து ஜீரோ. ஸோ சங்க் காஸ்ட் இஸ் ஆல்சோ கால்ட் ரெட்ராஸ்பெக்டிவ் காஸ்ட். நெக்ஸ்ட் ஒன் ஃப்ளோட்டிங் காஸ்ட். It refers to all expenses that are directly associated with the business activities but not with the asset creation. அசட் க்ரியேஷனுக்காக யூஸ் பண்ணக்கூடிய செலவு கிடையாது. ஸோ எல்லா எக்ஸ்பென்சஸ் தட் ஆர் டைரக்ட்லி அசோசியேட்டட் வித் த பிஸ்னஸ் ஆக்டிவிட்டீஸ், அதாவது பிஸ்னஸ் ஆக்டிவிட்டீஸோட தொடர்புடைய எல்லா விதமான செலவுகளையும் ஃப்ளோட்டிங் காஸ்ட் அப்படின்னு சொல்கிறோம். இட் டஸ் நாட் இன்க்ளூட் த பர்ச்சேஸ் ஆஃப் ரா மெட்டீரியல் ஆஸ் இட் இஸ் பார்ட் ஆஃப் கரண்ட் அசட்ஸ். ஏன்னா ரா மெட்டீரியல்ஸை பர்ச்சேஸ் பண்ணுறதுக்காக செய்யக்கூடிய செலவை வந்து நம்ம ஃப்ளோட்டிங் காஸ்ட்டுன்னு சொல்ல முடியாது. ஏன்னா அது வந்து கரண்ட் அசட்ஸை க்ரியேட் பண்ணுது. அதாவது ஸ்டாக்கு, இன்வென்டரிஸ், இது எல்லாமே கரண்ட் அசட்ஸ். அப்போ இந்த ரா மெட்டீரியல்ஸை வாங்குறத வந்து நம்ம ஃப்ளோட்டிங் காஸ்ட்டுன்னு சொல்லக்கூடாது. இட் இன்க்ளூட்ஸ் பேமெண்ட்ஸ் லைக் வேஜஸ் டு த ஒர்க்கர், டிரான்ஸ்போர்ட்டேஷன் சார்ஜஸ், ஃபீ ஃபார் பவர் அண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன். ஃப்ளோட்டிங் காஸ்ட் இஸ் நெசசரி டு ரன் த day-to-day business of a firm. These costs are called floating cost. The next one, prime cost. All costs that vary with the output together with the cost of administration are known as prime cost. In short, prime cost is equal to variable cost plus cost of administration. அதாவது எல்லா காஸ்ட், அதாவது அவுட்புட்டை வேரி ஆக நம்ம வந்து நிறையா காஸ்ட்டை இன்கர் பண்ணிக்கிட்டே இருப்போம். that cost is called variable cost. ஒரு பொருளை வந்து உற்பத்தி பண்ணுற ஒரு 100 ப்ராடக்ட்ஸ் உற்பத்தி பண்ணுற இடத்துல 150 உற்பத்தி பண்ணோம் அப்படின்னா காஸ்ட் கண்டிப்பாக அதிகமாகும். ஸோ அதனால் ஏற்படக்கூடிய அந்த காஸ்ட்டை வந்து வேரியபிள் காஸ்ட்டுன்னு சொல்லுவோம். ஸோ வேரியபிள் காஸ்ட் ப்ளஸ் காஸ்ட் ஆஃப் அட்மினிஸ்ட்ரேஷன், தட் கிவ்ஸ் ப்ரைம் காஸ்ட். நெக்ஸ்ட்டு ஒன், ஃபிக்ஸ்டு காஸ்ட். ஃபிக்ஸ்டு காஸ்ட் அப்படின்னா பேர்லேயே இருக்குது. ஃபிக்ஸ்டு அப்படின்னா என்ன அர்த்தம்னா சேஞ்ச் ஆகாது. அதாவது ஒரு ஃபேர்ம் வந்து ஒரு ரூமை வந்து வாடகைக்கு பிடிச்சி அதுக்கு ரெண்ட் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அந்த ரூமில் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் 100 ப்ராடக்டை வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. தென் அவங்க வந்து அந்த பொருள் வந்து நல்ல விற்பனை ஆக வந்து 200 ஆக்குறாங்க, அப்படியே 300 ஆக்குறாங்க, 400 ஆக்குறாங்க. ஆனால் அந்த ஃபேர்ம் அந்த ரூமுக்கு கொடுக்கக்கூடிய ரெண்ட்டோட அளவு சேமாக தான் இருக்கும். அவுட்புட் கூடுறதுனால அந்த ரெண்ட்டு பே பண்ண வேண்டிய ரெண்ட்டு வந்து கூடாது. that cost is called fixed cost. So fixed cost does not change with the change in the quantity of output. In other words, expenses on fixed factors remain unchanged irrespective of the level of output. Whether the output is increased or decreased or even it becomes zero. For example, rent of the factory, watchman wages, permanent worker salary, payments for minimum equipments, and machine insurance premium, deposit for power, license fee, etc. இது எல்லாமே அவுட்புட் கூடுறதுனால இந்த செலவுகள் வந்து கூடாது. ஸோ இதை நம்ம வந்து என்ன சொல்கிறோம், ஃபிக்ஸ்டு காஸ்ட் அப்படின்னு சொல்கிறோம். இதுக்கு இன்னொரு பேர் என்ன அப்படின்னா சப்ளிமெண்ட்ரி காஸ்ட் அப்படின்னு சொல்லலாம், ஓவர்ஹெட் காஸ்ட் அப்படின்னும் சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன் நம்ம பார்க்க போகிறது வேரியபிள் காஸ்ட். வேரியபிள் காஸ்ட் அப்படின்றது பொருட்களோட உற்பத்தி கூட அந்த செலவும் வந்து கூடும். ஸோ அந்த ஃபிக்ஸ்டு காஸ்ட்டுங்கிறது மாறா செலவு, வேரியபிள் காஸ்ட் அப்படின்றது மாறும் செலவு. அவுட்புட் கூட வேரியபிள் காஸ்ட்டு கூடுது. These costs vary with the level of output. Example of variable cost, wages of temporary workers. ஒரு நாளைக்கு அவங்க வந்து ஒரு 100 ஒர்க்கர்ஸை தான் அவங்க வந்து உற்பத்திக்காக யூஸ் பண்ணுறாங்க. ஆனால் எக்ஸ்ட்ராவாக சில ஒர்க்கர்ஸ் தேவைப்படுறாங்க அப்படின்னா ஒரு 50 பேரை வந்து டெம்பரரியாக பணிக்க அமர்த்துறாங்க அப்படின்னு சொன்னால் அந்த டெம்பரரியாக அந்த ஒர்க்கர்ஸ்க்கு கொடுக்கக்கூடிய வேஜஸ், தட் இஸ் கால்டு வேரியபிள் காஸ்ட். ஏன்னா ப்ரொடக்ஷனை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக டெம்பரரியாக சில ஒர்க்கர்ஸை வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணுறாங்க. அண்ட் எலக்ட்ரிசிட்டி சார்ஜ்,
அதாவது உற்பத்தி கூட கூட கரண்ட் செலவு வந்து அதிகமாகும். டெபாசிட் கட்டுறது வந்து ஃபிக்ஸ்டு காஸ்ட். ஆனால் மாதம் மாதம் நம்ம வந்து எலக்ட்ரிக் பில்லு கட்டுவோம் இல்லையா, அது வந்து உற்பத்தி கூட கூட மெஷின் வந்து ரொம்ப நேரம் ஓட ஓட எலக்ட்ரிக் சார்ஜஸ் வந்து அதிகமாகும். தட் காஸ்ட் இஸ் கால்டு வேரியபிள் காஸ்ட். அண்ட் காஸ்ட் ஆஃப் ரா மெட்டீரியல் 100 கிலோ வாங்கியிருக்கும் போது ஒரு ப்ரைஸாக இருக்கும், 150 கிலோ வாங்கும்போது அதை விட அதிகமான ப்ரைஸாக இருக்கும். அப்போ ஸோ காஸ்ட் ஆஃப் ரா மெட்டீரியல் ஆல்சோ கால்டு வேரியபிள் காஸ்ட். ஏன்னா ப்ராடக்ஷனை அதிகப்படுத்துறதுக்காக நம்ம 100லேருந்து 150ன்னு ரா மெட்டீரியலை வாங்குகிறோம். அண்ட் ஃபியூல் காஸ்ட், அதாவது மெஷினுக்கு ஊற்றக்கூடிய ஃபியூல், ஆக்ட்ராய் எல்லாமே இன்க்ரீஸ் ஆகுது, ஏன்னா அவுட்புட் இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ தீஸ் காஸ்ட் ஆர் கால்டு வேரியபிள் காஸ்ட். வேரியபிள் காஸ்ட் இஸ் ஆல்சோ கால்ட் as prime காஸ்ட், ஸ்பெஷல் காஸ்ட், டைரக்ட் காஸ்ட். ஸோ தீஸ் ஆர் த காஸ்ட் கான்செப்ட்ஸ். என்னென்ன காஸ்டெல்லாம் நம்ம பார்த்தோம்? மணி காஸ்ட், ரியல் காஸ்ட், explicit cost, implicit cost, economic cost, and social cost, opportunity cost, sunk cost, floating cost, prime cost, fixed cost, and variable cost. ஸோ காஸ்ட் வந்து இவ்வளோ காஸ்ட்டுக்கான கான்செப்ட்ஸ் இருக்குது. நம்ம முக்கியமாக பார்க்கக்கூடியது என்ன காஸ்ட்டு? இது எல்லாமே 2 ஹெட்டிங் கீழே வந்துடும். அதாவது ஃபிக்ஸ்டு காஸ்ட், வேரியபிள் காஸ்ட். அந்த 2 ஹெட்டிங் கீழே இந்த எல்லா காஸ்ட்டையும் நம்ம வந்து கொண்டு வந்துடலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு சார்ட் கொடுத்துருக்காங்க பாருங்கள். டைப்ஸ் ஆஃப் காஸ்ட்டில் ஃபிக்ஸ்டு காஸ்ட், வேரியபிள் காஸ்ட். ஃபிக்ஸ்டு காஸ்ட் அப்படின்றது என்னது? ஓவர் ஹெட் காஸ்ட். காஸ்ட் தட் டஸ் நாட் வேரி வித் த லெவல் ஆஃப் அவுட்புட். ப்ரொடக்ஷன் லெவல் கூடுறதுனால இந்த காஸ்ட் வந்து ஓவர் ஹெட் வந்து கூடாது. that cost is called fixed cost. எக்ஸாம்பிள் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா எக்ஸிக்யூட்டிவ் சேலரிஸ் ஆன் ரெண்ட் நம்ம சொன்னோம். எக்ஸிக்யூட்டிவ் சேலரினா ஹையர் அத்தாரிட்டிக்கு பே பண்ணக்கூடிய சேலரி. அவங்களுக்கு ப்ரொடக்ஷன் கூடுது அப்படின்ட்டு அவங்களுக்கு அதிகமான சம்பளத்தை வந்து நம்ம கொடுக்க மாட்டோம். ஸோ இது ரெண்டுமே மாறா செலவுக்கு எடுத்துக்காட்டு. எக்ஸிக்யூட்டிவ் சேலரிஸ் அண்ட் ரெண்ட். அண்ட் வேரியபிள் காஸ்ட், காஸ்ட் that do vary directly with the level of production. ரா மெட்டீரியல்ஸை பர்ச்சேஸ் பண்ணுறதுக்காக பண்ணக்கூடிய செலவு. ஏன்னா ப்ரொடக்ஷனை அதிகப்படுத்தணும்னா ரா மெட்டீரியல்ஸை அதிகமாக வாங்கணும். அப்போ ரா மெட்டீரியல்ஸை வாங்குறதுக்கு செலவு அதிகமான அதுக்கு பேர் வேரியபிள் காஸ்ட். ஸோ இந்த மேலே சொன்ன எல்லா காஸ்ட்டையும் 2 ஹெட்டிங் கீழே நம்ம கொண்டு வந்துடுறோம். தட் இஸ் வேரியபிள் காஸ்ட், ஃபிக்ஸ்டு காஸ்ட். தேங்க்யூ.